சரி, ஓகே. அடுத்த விஷயம் பாருங்க. இப்ப 32வது கேள்வி. இப்ப 32வது கேள்வியில பாருங்க. பரந்தளவு நிலங்களில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்படல், இயந்திர பயன்பாடு, பல்வேறு உற்பத்திகளை தயாரிக்கும் முறைகளை பயன்படுத்துதல் போன்ற பண்புகளை கொண்ட பயிர்ச்செய்கை என்னென்று கேட்கிறாங்க. ரைட். அப்ப இந்த மாதிரியான பயிர்ச்செய்கைகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னுக்கு இப்ப பயிர்ச்செய்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? அப்ப விவசாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது? அது சம்பந்தமா கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. இப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னா, அப்ப உங்களுக்கு தெரியும் விவசாய தொழில்நுட்பத்துல வரக்கூடிய விஷயங்கள்ல பசுமை புரட்சி என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. மரபணு தொழில்நுட்பம் இருக்குது. சேதன விவசாயங்கள்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்ப அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்? இப்ப பசுமை புரட்சியில பார்த்தோம்னு சொன்னா, அதிக வினைத்திறன் கொண்ட புதிய வகையான விதைகள வந்துட்டு உற்பத்தி செய்ற முறை. அதே நேரத்துல வந்து புதிய விவசாய தொழில்நுட்பங்கள பயன்படுத்துவாங்க. அதுல பார்த்தோம்னு சொன்னா, இப்ப கலப்பு விதை சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள், அதேபோல IR8, அதேபோல அ IR36, அதேபோல TN1 இப்படியான நெல்லினங்கள் செய்வாங்க. அதேபோல வந்துட்டு இப்ப ஹைபிரிட்ல செய்வாங்க. இப்ப இரட்டை கலப்பு விதைன்னு சொல்லி ஒரு விஷயம் செய்வாங்க. இப்படியான விஷயங்கள் நாங்க மரபணு தொழில்நுட்பத்துல நாங்க சொல்லுவோம். சரிதானே? அதே சாரி பசுமை புரட்சியில நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள். இப்ப பசுமை புரட்சி பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னா, இந்த அ சேதன விவசாயங்கள் இருக்குது. அதேபோல மரபணு தொழில்நுட்பம் இருக்குது. மரபணு தொழில்நுட்பம்னு சொன்னா வந்துட்டு, இப்போ ஒரு DNA எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்னொரு DNAயோட ஒப்பிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு புதிய ஒரு விஷயத்த நாங்க உருவாக்குவாங்க. அப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னாக்குள்ள, இப்போ அதாவது அ எப்படி சொல்லலாம்னு சொன்னா பிள்ளைகள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ரெக்கார்டிங்க போட்டு வாரேன். ம். ஓகே. ஓகே. ரைட். பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச ரெக்கார்டிங் வந்துட்டு, இப்போ YouTubeல அப்லோட் ஆயிட்டு இருக்குது. அது வந்து அப்லோட் ஆனது பிறகு நான் அத சென்ட் பண்ணுவேன். கொஞ்சம் இருங்க வரேன். இத கட் பண்ணிட்டு வரேன். ரைட். சரி. என்ன சொன்ன பிள்ளைகள் கடைசியா? மரபணு தொழில்நுட்பம் சொன்னேனே. இப்ப மரபணு தொழில்நுட்பம் இந்த பிள்ளைகள் இப்போ ஒரு DNA தானே. ஒரு ஒரு உயிரினத்தில் இருக்கக்கூடிய DNA அல்லது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய DNA என்ன செய்வான்னு சொன்னா, இன்னும் ஒரு தாவரத்தோட, இன்னும் ஒரு ஒரு உயிரினத்தோட என்ன செய்வான்னு சொன்னா செலுத்தி, இன்னும் ஒரு ஒரு புதிய வகையான ஒரு 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 தொழில்நுட்பத்த அல்லது புதிய வகையான ஒரு விஷயத்த என்ன செய்வான்னு சொன்னா உருவாக்குவாங்க. அதுல இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா வந்துட்டு இப்போ BTT சோலை இனம். இதெல்லாம் நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் பிள்ளைகள். அப்ப இப்படியான விஷயத்துல நம்ம இப்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு வருவோம் வந்துட்டு, பரந்தளவு நிலப்பயிற்சியில அதே நேரத்துல வந்துட்டு இயந்திர பயன்பாடு, பல்வேறு உற்பத்திகளை தயாரிக்கின்ற முறைகளை பயன்படுத்த போன்ற பண்புகளை கொண்ட பயிர்ச்செய்கை என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன பயிர்ச்செய்கை பிள்ளை வரும்? வர்த்தக விவசாயம். ரைட். வெரி குட். வர்த்தக விவசாயம். அப்ப இது எங்க வருது? இலங்கையினுடைய விவசாயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். விவசாயம் பிள்ளை. இப்ப இலங்கையில விவசாயத்துல பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நுகர்வு விவசாயம் இருக்குது. அதே போல வர்த்தக விவசாயம்னு சொல்லிட்டு இருக்குது இலங்கையில விவசாயத்துக்குள்ள. அதே போல நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதே போல வந்துட்டு இப்போ அதுக்குள்ளேயும் பசுமை புரட்சி இருக்குது. அதே போல மரபணு தொழில்நுட்பம் இருக்குது. சேதன விவசாயங்கள் இருக்குது. பிழைப்பூதிய விவசாயங்கள் இருக்குது. சரிதானே? இப்படியான விவசாயங்கள் சொல்லி இலங்கையில விவசாயத்துக்குள்ள இருக்குது. இப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னா, இப்ப வர்த்தக விவசாயம் தான் என்னன்னு சொல்றேன். இந்த பரந்தளவு நிலப்பயிற்சிகளை மேற்கொள்ளப்படுறது. அதே போல இயந்திர பயன்பாடு செய்வாங்க. அதே போல பல்வேறு உற்பத்திகளை தயாரிக்கிற முறைகளை பயன்படுத்துறது. எல்லாமே வந்துட்டு வர்த்தக பயிற்சிக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். சரிதானே? அப்ப இது வந்துட்டு விசாலமா தான் செய்வாங்க. பெருசா தான் செய்வாங்க இது. அடுத்தது பார்ப்போம். இப்ப அடுத்தது வந்துட்டு இப்போ நுகர்வு விவசாயம் தானே. இப்ப இந்த 4வது விஷயம். இப்ப நுகர்வு விவசாயம் சொன்னா, அது வந்து என்ன செய்வாங்க? மனிதன்ட மிருகத்துல உழைப்ப வந்து வச்சு, அதாவது நடுத்தர அளவில அல்லது சிறு அளவில செய்வாங்க. இது வந்துட்டு ஒரு நுகர்வுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய விவசாயங்கள நாங்க எதுக்கு சொல்லலாம். இப்ப இது வந்துட்டு நாங்க இப்போ நெற்செய்கை, அதே நேரத்துல வந்துட்டு இப்ப காய்கறி, அதே போல பழங்கள், பலப்பயிர்கள், ரைட் இப்படியான விஷயங்கள், பயறு வகைகள் இது எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு வந்துட்டு இப்ப நுகர்வு பயிர்ச்செய்கை அவங்க செய்வாங்க. இத நம்ம அடுத்த கேள்வியில பார்ப்போம். இப்ப 33வது கேள்வியில அதுக்குரிய விஷயங்கள் நம்ம இருக்குது. அது நம்ம பார்ப்போம். அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கிட்டா? இப்ப பரந்தள நிலப்பரப்புல செய்றது அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்துல செய்ற போல இப்ப விற்பனை நோக்கம் இங்க வந்துட்டு மெயினா இருக்கும் வந்துட்டு விற்பனை நோக்கம் தான் அங்க இருக்கும். அதே போல ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப அதுல வந்துட்டு தேயிலை, தென்னை, ரப்பர் இப்படியான இப்படியான விஷயங்கள் செய்வாங்க.
அதே போல வந்துட்டு இயந்திரம் பயன்படுத்துவாங்க. இப்ப சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய விசாலமான இடத்துல வந்துட்டு பயிற்சிகள் செய்வாங்க. இப்படியான விஷயங்களை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு நாங்க இந்த வர்த்தக விவசாயத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள். அப்ப 32க்கு வந்துட்டு முதலாவது விட வரும். அடுத்தது வரும். இலங்கையின் மரபணு தொழில்நுட்பம் அதிக அளவில் பயன்படுத்துகின்ற பயிற்சிகை. ரைட். இப்ப இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா மரபணு தொழில்நுட்பம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் பயிற்சி செய்வாங்க பிள்ளைகள். எல்லாத்துலயும் வந்துட்டு மரபணு தொழில்நுட்பம் பயன்படுத்துவாங்க. அந்த எல்லா இடத்துலயும் பயன்படுத்தினாலும் அதுல வந்துட்டு இப்ப நெற்பயிற்சிகையிலும் பயன்படுத்துவாங்களே முதலாவது விட இருக்குது. ஆனா நெற்பயிற்சிகையை விட என்னத்துல பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா இந்த மரக்கறி வகைகள்ல பல பயிற்சிகைகள்ல அதே நேரத்துல காய்கறிகள்ல இப்ப காய்கறிகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த பீக்கங்காய் பாகக்காய் மிளகா அதே போல கத்தரி வெண்டி பூசணி அதே போல பப்பாசி வாழை மாதுளை கொய்யா மாம்பழம் திராட்சை இப்படியான பழங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. சரியா பிள்ளைகள்? இந்த பழப்பயிற்சிகளை செய்யற விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டா அப்ப இதுக்கு என்ன விட வரும்? பழப்பயிற்சிகை வரும். அப்ப இலங்கையில மரபணு தொழில்நுட்பத்தை வந்துட்டு அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய பயிற்சிகை என்னன்னு சொன்னா வந்துட்டு பழப்பயிற்சிகை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அப்ப இந்த கேள்வி கிளியரா பிள்ளைகள்? விவசாயம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஓகே. அப்ப அதுக்குள்ள என்ன மாதிரி கேள்வி வந்தாலும் நீங்க செய்ய தெரிஞ்சிருக்கணும். சரி வருவோம். உலகில் பெட்ரோலியத்தை உற்பத்தி செய்யும் இறக்குமதி செய்கின்ற பிரதான நாடுகளாக இருப்பதையே நினைவுகிறாங்க. அப்ப என்ன பிள்ளைகள்? நான்காவது. வெரி குட். ஐக்கிய அமெரிக்கா சீனா. இப்ப ஐக்கிய அமெரிக்கா சீனா தான் பிள்ளைகள் என்ன சொன்னா அவங்க உற்பத்தியும் செய்யறாங்க இறக்குமதியும் செய்யறாங்க. அப்ப அதுல பார்த்தோம்னு சொன்னா அப்ப அதுல மேலதிகமா பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஏற்றுமதி செய்யற நாடுகளுக்குள்ள என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சவுதி நோர்வே ஐக்கிய அரபு எமிரேட் அதே நேரத்துல அல்ஜீரியா அதே போல ரஷ்யா இப்படியான விஷயங்கள் வெனிசுவேலா மெக்சிகோ இது எல்லாமே வந்துட்டு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்குள்ள நாங்க சொல்லலாம். அதே நேரத்துல இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுக்குள்ள அமெரிக்கா சைனா இந்தியா சரிதான பிள்ளைகள். அதே போல இத்தாலி ஜப்பான் அதே போல தென்கொரியா ஜெர்மன் சிங்கப்பூர் ஸ்பெயின் இப்படியான நாடுகள் எல்லாத்தையும் நாங்க சொல்ல வந்தது இறக்குமதி செய்யற நாடுகள். அப்ப இது வந்துட்டு கொஞ்சம் நோமலான கேள்விதான். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். கனியெண்ணெய் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்துக்கு நாட்டுக்குரிய நிறுவனங்களை நினைவுகிறாங்க. ரைட். பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில பல் தேசிய கம்பெனிகள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிதானே? இந்த பெட்ரோலியம் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவா. அதுல இலங்கைக்கு பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 வகையான நாடுகள் வந்துட்டு இந்த பெட்ரோலிய சாரி இந்த பொதுவா பிள்ளைகள் பொதுவா வந்துட்டு அந்த பெட்ரோலிய உற்பத்தியில வந்துட்டு 5 வகையான நாடுகள் வந்துட்டு பிரதானமான ஒரு இடத்த வகிக்கிறத பார்க்கலாம். அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப முதலாவது சவுதி அரேபியா சொல்லலாம் பிள்ளைகள். அதே நேரத்துல இப்போ சவுதி அரேபியா சொல்ல போகலதான் இப்போ அண்மையில நடைபெற்ற இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் தானே. இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்லையும் வந்துட்டு இப்போ சவுதியில இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலிய உற்பத்தி வந்துட்டு ஒரு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. சவுதி அரம்கோன்னு சொல்ற ஒரு விஷயம். சவுதி அரம்கோன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல நெதர்லாந்துல வந்து ரோயல் டச் இருக்குது. அதே போல வந்துட்டு பிரித்தானியாவில் வந்துட்டு பிரிட்டிஷ் பெட்ரோலியம் ஒன்று இருக்குது. அதே போல அமெரிக்காவில் பார்த்தோம்னு சொன்னா எக்ஸான் மொபைல். அதே போல தென் அமெரிக்காவில் வந்துட்டு டோட்டல் எஸ்ஏன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா ஐக்கிய அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்னது இங்க எக்ஸான் மொபைல் 5வது வீடு. அடுத்தது என்னது நெதர்லாந்துக்கு சொந்தமானது என்னது ரோயல் டச் செல். அப்ப என்ன விட வரும்? 5வது விட வரும். சரியா பிள்ளைகள்? இது வந்துட்டு கொஞ்சம் பொதுவான ஒரு கேள்வி உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி கேள்விகளை. ரைட். அடுத்ததுக்கு வருவோம். இது வந்துட்டு சுற்றுலா சம்பந்தப்பட்ட கேள்வி பிள்ளைகள். சுற்றுலா சம்பந்தப்பட்ட கேள்வி இந்த முறை உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கும் வந்துட்டு உங்களுக்கு எதிர்பார்க்கப்படுது. செகண்ட் பார்ட் சொன்னா 2வது பேப்பர் வருமே. 2வது பேப்பர்ல வரக்கூடிய விஷயங்கள் இப்ப அதுலயும் கொஞ்சம் எதிர்பார்க்கப்படுது. நீங்க கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அழகா செய்வீங்க. அப்ப இது சம்பந்தமா கொஞ்சம் பாப்போமா? சுற்றுலா சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஓகே. அப்ப அதுல வந்துட்டு பெருசா இப்ப உங்களுக்கு தெரியுமானதுனால இப்போ சும்மா ஷோர்ட்டான விஷயங்களை வந்துட்டு சொல்லிட்டு போறேன். இப்போ ஷோர்ட்டா வந்து கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா விளங்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ விலங்காட்டி எது சரி விலங்காட்டி நீங்க கேளுங்க.
சரியா? இப்போ பொதுவா பார்த்தோம்னு சொன்னா சுற்றுலா கைத்தொழில வந்துட்டு 2 அடிப்படையில பிரிப்பாங்க பிள்ளைகள். அதாவது வந்துட்டு பொருளாதார ரீதியிலும் பிரிப்பாங்க. அதே நேரத்துல மாநில அடிப்படையில வந்துட்டு பிரிப்பாங்க. சரியா பிள்ளைகள்? அதுல பார்த்தோம்னு சொல்லக்குள்ள இப்ப பொருளாதார ரீதியில பார்த்தோம்னு சொன்னா, இப்போ காலநிலை ரீதியான சுற்றுலாவுக்கு வருவாங்க. அதே போல வந்துட்டு தாவர விலங்குகள் அடிப்படையில, அதே போல வந்துட்டு இப்போ வசீகரிக்கக்கூடிய இடங்கள பார்க்கறதுக்காக வேண்டி வருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பொருளாதார ரீதியா. அதே நேரத்துல மாநில ரீதியா வரக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா, இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக வருவாங்க. அதே நேரத்துல இந்த கலாச்சார மத்திய நிலையங்கள வந்துட்டு பார்க்கறதுக்கு வருவாங்க. அதே நேரத்துல கலை அம்சங்கள பார்க்கறதுக்கு வருவாங்க. சுதேச வைத்தியத்துக்காக வருவாங்க. அதேபோல விருந்தினர் நலம் நோம்பலுக்கு வந்து வருவாங்க. அதே நேரத்துல வந்துட்டு இப்ப பழக்கவழக்கங்களுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த சுற்றுலா கைத்தொழில மேற்கொள்றதுக்கு இருக்கிறாங்க பிள்ளைகள். அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப அதே மாதிரி வந்துட்டு இப்போ சுற்றுலாட இப்போ வலயங்கள் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில இப்போ கொழும்பு மாநகர வலயம் இருக்குது. அதேபோல பாரிய கொழும்பு பிரதேசம் இருக்குது. அதே நேரத்துல வந்துட்டு அதாவது இந்த தென்கரையோர பகுதிகள் இப்ப காலி, உணவட்டுன இது போன்ற பிரதேசங்கள் நினைக்கிட்டானே இப்போ அதாவது பீச் சைட் அந்த பகுதியை சொல்லலாம். அதேபோல இந்த இங்கல இருக்கக்கூடிய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பீச் சைட்டை நாங்க சொல்லலாம். அதே நேரத்துல உலர் வலயங்கள்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பிரதேசங்கள், அதே போல பிரதான நகரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல வட பிரதேசங்கள் சொல்லி என்ன செய்யாங்கன்னு சொன்னா இந்த வலயங்கள் அடிப்படையில இதை பிரிக்கி வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள். அதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப சுற்றுலாக்கள்ல வந்துட்டு இப்போ அழகியல் சார் சுற்றுலா, துணிகர சுற்றுலா, சூழல் சார்ந்த சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, பொழுதுபோக்குக்காக வரக்கூடிய சுற்றுலாக்கள் இப்படின்னு வந்துட்டு அதுலயும் வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இதுல முதலா போட்டிய விடைய பாருங்க. சூழல் சார்ந்த சுற்றுலா. இப்ப சூழல் சார்ந்த சுற்றுலான்னு சொன்னா, இப்ப ஒரு சூழல பத்தி படிக்கிறதுக்கு, அதே நேரத்துல சூழல வந்துட்டு விளங்கி எடுத்துக்கிறதுக்காக வேண்டி, அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா வருவாங்க. இப்ப அதாவது பார்த்தோம்னு சொன்னா, இப்ப ஒரு சூழலுக்கு மதிப்ப குடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வெளிநாட்டுல இருந்து இங்க வருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்போ என்னத்த சொல்லலாம், இப்ப குமண தேசிய சரணாலயம் சொல்லலாம். கன்னலிய சரணாலயம், அதே நேரத்துல சிங்கராஜா வனம், ரைட். அதே போல வந்துட்டு இப்போ ஒரு பறவை சரணாலயங்கள், அதே போல தேசிய பூங்காக்கள், இது எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சூழலை நோக்கி வரக்கூடிய ஒரு சுற்றுலாக்களை நாங்க சொல்லலாம். அடுத்து வந்து இப்ப கலாச்சார சுற்றுலா. இப்ப கலாச்சார சுற்றுலான்னு சொல்லக்குள்ள வந்துட்டு, இது வந்துட்டு ஒரு 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 இலங்கையில காணப்படக்கூடிய ஒரு தனித்துவத்தை மையப்படுத்தி, அதாவது இலங்கையில காணப்படக்கூடிய அந்த இப்ப விகாரைகள், தூபிகள், ஆலயங்கள், அதே போல வந்து இப்ப தொல்பொருட்கள், குளங்கள், இப்படியான விஷயங்களை வச்சுட்டு மையப்படுத்தி, அதை வந்து பார்க்கறதுக்காக வரக்கூடிய சுற்றுலாக்களை நாங்க கலாச்சாரம் ரீதியான சுற்றுலாக்களா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, பொழுதுபோக்கு சுற்றுலா 3வது இருக்கிறது. பொழுதுபோக்கு சுற்றுலான்னு சொன்னா, இப்போ ஓய்வுக்காக வேண்டி வருவாங்க. ரைட். அவங்க வந்துட்டு இப்போ அவங்களோட என்ஜாய் பண்றதுக்காக இப்போ கடற்கரையில, அதே போல மலைநாடுகள்ல, மலைநாடுன்னு சொன்னா இப்ப நுவரெலியா, ஹட்டன் அந்த போன்ற பிரதேசங்கள்ல வரக்கூடியது. அதே நேரத்துல நீர் சறுக்கல் போன்ற விளையாட்டுகளுக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொழுதுபோக்கு சார்ந்த சுற்றுலாக்களை நாங்க சொல்லலாம். அடுத்தது என்னது? அழகியல் சார் சுற்றுலா 4வது இருக்குது. இப்ப அழகியல் சுற்றுலான்னு சொன்னா, இது வந்துட்டு ஒரு மெயினா வந்து இங்க கலை அம்சங்கள, இப்ப கலை பொருட்கள வச்சு, அப்ப உதாரணத்துக்கு கடற்கரை, அதே போல மலையில, காடுகள்ல, நீர்வீழ்ச்சி, சரிதானே? இப்படியான விஷயங்கள வந்து பார்க்கறதுக்காக வேண்டி வரக்கூடிய சுற்றுலான்னா, அழகியல் சார்ந்த சுற்றுலா சொல்லுவோம். அதே நேரத்துல நம்ம கேட்கப்பட்ட கேள்வி என்னது? சாகச அனுபவங்கள். இப்ப சாகச அனுபவங்கள் சொல்லக்குள்ள வந்துட்டு நீர்ச்சறுக்கல், மலை ஏறுதல், மலைய கடக்கிறது, ரைட். இப்ப ஹந்தானைக்கெல்லாம் போவாங்க நெறைய பேர். அது நாங்க சொல்ல வந்துட்டு துணிகர சுற்றுலா. ரைட். இதுக்குள்ள வந்துட்டு பெருசா வேற மாதிரி கேட்கறதுக்கும் வேற ஒன்றுமே இல்ல பிள்ளைகள். அப்ப சுற்றுலா சம்பந்தப்பட்டு இதுதான் வந்துட்டு மெயினா உங்களுக்கு எம்சிக்யூல வரேன்னு சொன்னா வரப்போகுது. அப்ப இத கொஞ்சம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க 37வது. பின்வரும் பல்தேசிய கம்பெனிகளில் அமெரிக்காவுக்கு சொந்தமான பல்தேசிய கம்பெனி. சரி. அமெரிக்காவுக்கு இப்போ உதாரணத்துக்கு நிறைய வந்து பல்தேசிய கம்பெனிகள் இருக்குது. அதுல வந்துட்டு இப்போ இலங்கையில வந்து காணப்படக்கூடிய பல்தேசிய கம்பெனிகள்ல வந்துட்டு இப்போ அமெரிக்காவோட பல்தேசிய கம்பெனி இருக்குது. அதே போல வந்து பிரித்தானியோட பல்தேசிய கம்பெனிகள் இருக்குது. அதே போல ஜப்பான் கம்பெனி இருக்குது. ஜப்பான்ல ஒன்று இருக்குது வந்து மிட்சு என்ற ஒரு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் யூனிலெவர் மெர்க்ன்னு சொல்லியிருக்கிறது வந்துட்டு பிரித்தானியாவுக்கு சொந்தமான கம்பெனி. அதே நேரத்தில் அநேகமாக காணப்படுறது வந்து அமெரிக்காவில் இருக்கிறது வந்துட்டு இப்போ கேஎஃப்சி நம்ம அதிகமாக பார்க்கறது, கொக்கோ கோலா, மொன்சென்டோ இப்படியான வந்துட்டு அமெரிக்காவுக்கு சொந்தமான கம்பெனிகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதில் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான பல தேசிய கம்பெனிலாம் இருக்குது பாருங்க. 3வது விடையை பாருங்க. கேஎஃப்சி, மொன்சென்டோ, கொக்கோ கோலா, ரைட். இது 3 வந்துட்டு என்னது? இந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான கம்பெனிகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 38வது. இலங்கையில் பரம்பரையாக பேணப்பட்டு வரும் கைத்தொழில்நுட்ப அறிவினை பயன்படுத்தி இலங்கையில் பரம்பரையாக பேணப்பட்டு வரும் தொழில்நுட்ப அறிவினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் கைத்தொழில். ரைட். என்ன வரும்? அதாவது பரம்பரையா இருக்கணும்,
அதே நேரத்தில் தொழில்நுட்ப அறிவும் அங்க இருக்கணும். அப்ப ரெண்டும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய கைத்தொழில் வந்து என்ன கைத்தொழிலை நீங்க எடுத்துக்கொள்வீங்க? இது வந்துட்டு இலங்கையில வந்துட்டு பொருளாதாரத்தை ஈட்டி தரது முக்கியம் கைவினை கைத்தொழில். கைப்பிணை கைத்தொழில் வரும். சரியா? ஏன்னு சொன்னா இப்போ மட்பாண்ட கைத்தொழிலும் இருக்குது வந்துட்டு பரம்பரை செய்யறது. ஆனா அங்க வந்து தொழில்நுட்ப அறிவுன்னு கேட்டோம்னு சொன்னா தொழில்நுட்ப அறிவு அங்க பெருசா பயன்படுத்துறது இல்ல. ஆனா இந்த கைவினை கைத்தொழில தான் வந்துட்டு இப்போ பிளேட் செய்யறதுக்காக வேண்டி நிறைய முகமடிகள் செய்யறதுக்காக வேண்டி, அதே நேரத்துல பாரம்பரியமா பெரம்புகள் உருவாக்குறதுக்காக வேண்டி, அதே போல வந்துட்டு மூங்கில் சார்ந்த உற்பத்திகள், அதே போல மரத்தளபாடங்கள் செய்யறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னா தொழில்நுட்ப அறிவு அங்க பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட இதுல இலங்கைக்கு வருமானம் வந்துட்டு 2.4% வருமானம் வந்துட்டு இலங்கைக்கு கிடைக்குது கைவினை கைத்தொழிலால. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப இரப்பர் கைத்தொழில் போட்டிக்கும். இப்ப இரப்பர் கைத்தொழில்னு சொன்னா வந்துட்டு அதுல 13.6% வருமானம் வந்துட்டு இலங்கையில கிடைக்குது இரப்பர் தொழிலால. ஆடை கைத்தொழில் இருக்குது அடுத்தது. பிரதானமா முதலாவது இருக்கிறது வந்துட்டு ஆடை கைத்தொழில் தான். அதுல வந்துட்டு 19.7% வருமானம் வந்துட்டு இலங்கைக்கு ஆடை கைத்தொழிலால கிடைக்குது. அதே நேரத்தில் சீனில பார்த்தோம்னு சொன்னா 9.2% ஜிஎஸ்டி வந்து கிடைக்குது இங்க. அதாவது வருமானம் கிடைக்குது எங்க இலங்கைக்கு. ரைட். அப்ப இதுவும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுவும் வந்துட்டு லேசான ஒரு விஷயம் தான். கைத்தொழில் சம்பந்தம், இலங்கையில கைத்தொழில் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தது இதுல வந்து அமைவிடத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி பாருங்க. அண்மை காலத்தில் கைத்தொழிலை ஓரிடப்படுத்தும் காரணிகளில் முதன்மையானதாக காணப்படுது. இப்ப கைத்தொழில வந்துட்டு ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னு சொன்னா கைத்தொழிலை ஓரிடப்படுத்துறதுல மிக முக்கியமா இருந்தது வந்துட்டு மூலப்பொருள் தான். அந்த மூலப்பொருள் இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க போய் என்ன சரி செய்யணும், அங்கதான் வந்துட்டு நீங்க குடியிருப்பா மாத்தணும், அங்க வச்சுதான் நீங்க வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் வந்துட்டு ஆரம்ப காலத்துல. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இந்த போக்குவரத்து வசதிகள் வந்ததுனாலையும், அதே போல சக்தி வளங்கள் அதிகமா கிடைச்சதுனாலையும், அதே நேரத்துல சந்தை வாய்ப்பு வந்துட்டு போக்குவரத்து அடிப்படையில வந்து சந்தை வாய்ப்பும் சிறந்த முறையில கிடைச்சதுனாலையும் என்ன செய்யப்பட்டீங்கன்னு சொன்னா அண்மை காலத்துல வந்துட்டு கைத்தொழில ஓரிடப்படுத்துறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சது. அப்ப முதலாவது விட வந்துட்டு இதுக்கு வரும். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்ப அமைவிடத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியில வந்துட்டு இப்ப மூலப்பொருள், வழிசக்தி, மூலதனம், உழைப்பு, தொழில்நுட்பம், சந்தை, அதே போல போக்குவரத்து, முயற்சியாண்மை, அரச கொள்கைகள், இது எல்லாமே வந்துட்டு அமைவிடத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள். அதுலயும் குறிப்பா ஓரிடத்துல முக்கியப்படுத்தல, அதாவது அந்த கைத்தொழில வந்து ஓரிடப்படுத்துறதுல ஒரு ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணி தான் இந்த சந்தை வாய்ப்பும் சக்தி வளமும் போக்குவரத்து நாங்க சொல்லலாம். அடுத்தது லாஸ்ட் கேள்வி வருவோம். தென்னாசிய நாடுகளில் உணவு பாதுகாப்புக்காக சார்க் அமைப்பினால் கொண்டுள்ள அமைப்பு என்ன கேட்கிறாங்க. இது வந்துட்டு அமைப்புகள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய கேள்விகள் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்போ பிராந்திய அமைப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துட்டு லாஸ்டா படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இப்போ அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா IUCN இருக்குது, சார்க் இருக்குது, சரிதானே, செக்கப் இருக்குது, அதே போல இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குதானே, அதே போல ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது. இப்படியான விஷயங்களை வந்துட்டு எல்லாமே நாங்க சொல்லலாம். அதுல பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு கேட்கப்பட்டது என்னது, சார்க் அமைப்புல. சார்க் அமைப்புல உணவு பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்னன்னு சொன்னா வந்துட்டு பாருங்க, முதலாவது ஆசிய அபிவிருத்தி வங்கி மூலம் நிதியை பெற்றுக்கொள்ளல். இது வந்து வருமா? வராது. ஏன்னா உணவு உற்பத்திக்கு பார்த்தோம்னு சொல்லல, வங்காளதேசத்தில் உணவு களஞ்சியத்தை உருவாக்குதல், இதுதான் வந்துட்டு பொருத்தமான விடாங்கன்னு. ஆய்வுகளை மேற்கொள்றது, வரி சலுகைகளை வழங்குறது, மீன்பிடி விருத்தியை கனடாவில் நிதி உதவி பெறுறது எல்லாம் வராது. வங்காளதேசத்துல உணவு களஞ்சியத்தை உருவாக்குறது, இதான் பிள்ளைகள் இதுல வரக்கூடிய ஆன்சரா வரும். இது வந்துட்டு பொதுவா MCQக்கு தான் இந்த மாதிரி யூனிட்ல இருந்து கேள்வி வரும். இது வரைக்கும் வந்ததில்லை இங்க, எங்க பெரிய கேள்விக்கும் இன்னும் வர இல்லை. இப்போ அது கொஞ்சம் பாத்துங்க நீங்க. சரி, அப்போ இதோட வந்துட்டு உங்களுக்கு MCQ பார்ட் ஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹ் கிளியர். சரி தானே, MCQ பார்ட் வந்துட்டு ஃபுல்லா பூர்ணமாகவே உங்களுக்கு முடிஞ்சிட பிள்ளைகள். இனிமே வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னும் சரியான முறைக்கு ஒரு ஒரு தெளிவு கொண்டு வரும். எங்க ஹியூமன் ஜியோகிராஃபி நம்ம நைட் கிளாஸ்ல பார்ப்போமே, அந்த டைம் வந்துட்டு நம்ம உங்களுக்கு இன்னும் கிளியரா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்ப நம்ம முடிச்சு கொள்ளுமா? எல்லாருக்கும் கிளியரா? MCQ எல்லாருக்கும் விளங்கிட்டா? சரி, ஓகே. அப்போ உங்களோட இன்னையோட நேற்று உங்களுக்கு ஃபேவல் நடந்துச்சு. இப்போ இது வந்துட்டு ஒரு அன்அஃபீஷியலான கிளாஸ் தான், சரிதானே. இப்போ எங்களோட செமினார் முடிக்கணும்னு சொல்லி இந்த கிளாஸும் நைட்டுக்கு செய்ய போகிற கிளாஸும் வந்துட்டு அன்அஃபீஷியலான கிளாஸ். நைட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 கேள்வி பார்ப்போம், அதோட உங்களோட செமினார் முடியுது இன்ஷா அல்லாஹ். உங்களை நல்ல ரிசல்ட்ஸோட நாங்கள் சந்திக்கிறோம், சரிதானே. நல்ல ரிசல்ட்ஸ் வந்தாக்கா எங்களுக்கு உங்களோட பேரையும் போட்டு எங்களுக்கு போடுங்க, சரிதானே. அப்போ தான் எங்களுக்கு விளங்கும். சரி பிள்ளைகள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். சரி, அவங்களோட ஃபீட்பேக்குகளை என் குரூப்புகளில் போட்டுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள். ஏமானிலா எல்லாருக்கும்.